கோயம்புத்தூர்ல கேங் ரேப் செய்யப்பட்ட பெண்ணை பற்றியும் அவரோட ஆண் நண்பரை பற்றியும் திமுகவோட எம்எல்ஏ எந்த அளவுக்கு கேவலமா பேசுறான்னு ஒரு நிமிஷம் பாருங்க. ஒரு ஆணும் பெண்ணும் இரவு 11 மணிக்கு மேலே விமான நிலையத்தின் பின்புறம் விளக்கு வெளிச்சம் கூட இல்லாத இடத்திலே இருந்தார்களே, அந்த சமூக சீரழிவை எப்படி தடுப்பது? அது வளர்க்கிற விதத்தில் இருக்காது. அப்ப சமுதாயத்திற்கும் சமூகத்திற்கும் ஒரு பெரிய பங்கு இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட அந்த பங்களிப்பை சமூகம் கொடுப்பதன் மூலமாகத்தான் குற்றங்களை குறைக்க முடியும் என்பதை இந்த நேரத்திலே இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இந்த நேரத்திலே பதிவு செய்து, இந்த டோமரோட பேரு ஈஆர் ஈஸ்வரன். திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதியில திமுகவோட வாடகை சின்னத்துல நின்று ஜெயிச்சவன் தான் இவன். இவனுக்குன்னு ஒரு கொள்கை கொண்டுல இன்னும் கிடையாது. இவன் ஒரு ஜாதி கட்சியை வச்சு நடத்தக்கூடிய ஒரு தேர்ட் ரேட் எச்சக்கலை தான் இந்த ஈஆர் ஈஸ்வரன். இவனுக்குமே 2 பொண்ணு இருக்கு. 2 பொண்ணுக்குமே கல்யாணம் ஆயிடுச்சு. இந்த டோமர் கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேனே, இதே கோயம்புத்தூர் ஏர்போர்ட் சம்பவத்துல உன்னோட பொண்ணுக்கும் உன்னோட மருமனுக்கும் நடந்துச்சுன்னா இது போன்ற வார்த்தைகளை நீ பிரயோகம் பண்ணிருப்பியா? அதெல்லாம் கேட்கக்கூடிய விஷயம். கோயம்புத்தூர் ஏர்போர்ட் பக்கத்துல தான் அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணும் ஆணும் இருந்திருக்காங்க. ராத்திரி 11 மணிக்கு ஏர்போர்ட்ல யார் வேணாலும் பிக்கப் பண்ண வரலாம், டிராப் பண்ண வரலாம். ஒரு உதாரணத்துக்கு, உண்மையவே உன்னோட மகனும் மருமகனும் கோயம்புத்தூர் ஏர்போர்ட்ல இருந்து பிக்கப் பண்றதுக்கு 11 மணிக்கு வந்து நிக்கிறாங்க. அவங்களுக்கு இது போன்ற சம்பவம் நடந்துச்சுன்னா அவங்களோட ஒழுக்கத்தை பற்றியும் அவங்களோட வளர்ப்பை பற்றியும் இப்படிதான் இந்த திமுகவோட கூட்டணி கட்சி எம்எல்ஏ பேசுவானா? இதுக்கு பதில் சொல்லுவாங்களா அந்த திமுக இருக்கக்கூடியவங்க? எந்த அளவுக்கு பிற்போக்குத்தனமா அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணையும் அவரோட ஆண் நண்பரோட வளர்ப்பை பத்தியும் ஒழுக்கத்தை பத்தியும் பேசுறாங்களே, இது திமுக நேரடியா பேச கிடையாது. திமுக என்ன பண்ணுவாங்கன்னா, இது போன்ற கூட்டணி கட்சியில் பொறுக்கி தின்னக்கூடிய நாய்களை வைத்து இந்த போன்ற கருத்துக்களை பரப்புவாங்க. அதுக்கப்புறம் பல்ஸ் என்ன, மக்கள் பக்கத்துல இருந்து பல்ஸ் எப்படி தெரியுது, மக்கள் இதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணை பத்தி கொச்சையா பேசுவாங்க. இதேதான் அண்ணா யூனிவர்சிட்டியில பாதிக்கப்பட்ட பெண்ணை பற்றி திமுகவோட கவுன்சிலர் கொச்சையா டிவி விவாதத்திலே பேசுறான். பாதிக்கப்பட்ட பெண்களை பத்தி இந்த திமுக அரசாங்கம் தொடர்ச்சியா கொச்சப்படுத்தி தான் பேசிட்டு வந்துட்டு இருக்கு. உடனே சொல்றேனே, ராத்திரி 11 மணி ஆகட்டும், 2 மணி ஆகட்டும், 3 மணி ஆகட்டும், ஒரு ஆணும் பெண்ணும் அந்த இடத்துல இருந்தாங்கன்னா அவங்கள போய் ஒருத்தங்களை ரேப் பண்றதுக்கு அதிகாரம் கொடுத்தது யாரு? அதை நீ நியாயப்படுத்தி பேசுறானா இந்த டோமர் ஈஆர் ஈஸ்வரன்? அதுதான் என்னோட கேள்வி. அவங்களுக்கும் சேர்த்து பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது இந்த திமுக அரசாங்கம், திமுக அரசாங்கத்தோட ஏவல் துறையா இருக்கக்கூடிய காவல்துறை தானே பண்ணியிருக்கணும். நீ இந்த கேள்வியை உன்னோட முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கேட்டிருக்கணும். அதை விட்டு ஒரு பெண்ணை பற்றியும் அவங்களோட வளர்ப்பை பத்தியும் பேசுறியே, அதுவும் இந்த பாதிக்கப்பட்ட நேரத்துல அவங்களோட குடும்பம் எந்த அளவுக்கு மனவேதனையில் இருப்பாங்க? உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவுமை இருக்கா? இதே சம்பவம் மீண்டும் கேட்கிற உன்னோட 2 பொண்ணுக்கும் உன்னோட 2 மருமனுக்கும் நடந்துச்சுன்னா இப்படிதான் பேசுவீனா சொல்லி நான் ஏத்துக்கிறேன்.